ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி, தோசை வச்சாலும் பத்தாதுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த கார சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க கார சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ 6 தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் 3 எடுத்தோன்னா அது மாதிரி 2 மடங்கு தக்காளி எடுத்துருக்கேன். 6 தக்காளி பழமும் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவைக்கு ஏற்ப இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இது மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இடையில் கலந்து விடணும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிகள் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ சட்னி நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கெட்டியாக தாங்க இப்போ செய்கிறேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் மூடி போட்டு. இது போல் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சட்னி இப்போ காலையில் செஞ்சோன்னா நைட்டு வரைக்கும் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போதே சுவைக்க தோண்டும். இந்த தக்காளி கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. நான் செய்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த சட்னி ருசிக்காக அவ்வளோ ருசியான இந்த தக்காளி கார சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.